வணக்கங்க. நேற்று வந்து இந்த 56th கூட்ஸ் ஜிஎஸ்டி டேக்ஸுக்கான மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அது வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட தலைமையில் நடந்திருக்கு. வந்து நம்ம ட்ரேடர்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் அவங்க இதுக்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது. 56th கவுன்சில் மீட்டிங் வந்து டிஸ்கஸ் பண்ணது வந்து என்னென்னா, சிம்பிளிஃபை பண்ணுறது 2 ஸ்லாப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரேட் கட்ஸ், அது வந்து செவரல் கூட்ஸுக்கு இது வந்து என்னென்னா சீப்பராக இருக்கும், அதாவது வர ஃபெஸ்டிவ் சீசனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பிஎம் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அர்லியராக சொல்லியிருந்தாரு ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து தீபாவளி கிஃப்டாக வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து இந்த ரிடக்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, அதாவது கேட்டகரிஸ் எல்லாத்துலேயும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கவுன்சிலில் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் வந்து இருந்திருக்காங்க. அதாவது ரேஷ்னலைஸ் பண்ணுறது எக்ஸிஸ்டிங் இருக்கிறத 4 ஸ்லாப் சிஸ்டம், அதாவது 5%, 12%, 18%, 28% அப்படிங்கிறத வந்து சிம்பிளர் ஸ்ட்ரக்சராக வந்து மாற்றுறாங்க. என்னெல்லாம் பாசிபிள் ரேட் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதை டிஸ்கஸ் பண்ணதில் வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 28% போட்டுட்ருக்காங்கல்ல, அந்த பொருட்கள்லாம் வந்து 18%க்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்புறம் வந்து 18% இருக்கிறது வந்து 12% இல்லாட்டி 5%க்காக கூட குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் சர்வீசஸை வந்து ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, மெரிட்டு அப்புறம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. லோயர் ரேட் அப்ளை லேட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷலாக வந்து இன்னும் ஒன்று சின் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, 40% அதுக்கு போடுறாங்க. அது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து லிமிட்டட் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அது வந்து என்னென்னா டொபாக்கோ, அப்புறம் வந்து இந்த லக்ஸூரியஸ் ஆட்டோமொபைல்ஸ், அதுக்கெல்லாம் வந்து 40% டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த செக்டார்லாம் வந்து கெயின் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆட்டோமொபைல்ஸ், அதாவது இந்த இந்த கார்லாம் விற்கிறவங்க, என்ஜின், மோட்டர் சைக்கிள், அந்த இதெல்லாம் விற்கிறவங்களுக்குலாம் வந்து 28%லேருந்து 18%ஆக வந்து குறைக்கிறாங்க. இதனால் வந்து குறைக்கும் போது அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து சேல் ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கெயின் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மூவி டிக்கெட்ஸு, அப்புறம் ஹோட்டல் ஸ்டேஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் என்டர்டெயின்மெண்ட், அந்த இதில் வந்து வர்றதெல்லாம் வந்து 12%லேருந்து 5% கொண்டு வர போகிறாங்க. கேர் பேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸம்ப்டடாக இருக்கும் ஜிஎஸ்டியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற மெடிசன்ஸ், எசென்ஷியலாக இருக்கிற மெடிக்கல் சப்ளைஸ்லாம் வந்து அதாவது 12%லேருந்து 5% கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஹெல்த்து, அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸு, இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலோடதெல்லாம் கூட வந்து எக்ஸம்ப்டடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யூஸ் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சில தான் தினமுமே நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும்ல. இப்போ வந்து பனீர், பீஸா, ப்ரெட்டு, காக்ரா, அப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, கோகோனட் வாட்டர், பட்டர், சீஸு, ஐஸ்கிரீம்ஸ், பாஸ்தா, இதெல்லாம் வந்து இனியும் வந்து சீப்பர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 12%லேருந்து 5% கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி வந்து என்டையராகவே எக்ஸம்ப்டடாக கூட இருக்கலாம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் அந்த இதெல்லாம் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஃபெர்டிலைசர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், அமோனியா, அதெல்லாம் வந்து 18 to 5% வந்து கொண்டு வர போகிறாங்க. இதனால் வந்து விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சிந்தட்டிக் யான்ஸு, மேன்மேட் ஸ்டேபிள் ஃபைபர் யான்ஸு, கார்பெட்ஸு, இது ஹேண்டிகிராஃப்ட்ஸு, இதெல்லாம் வந்து 12%லேருந்து 5% கொண்டு வராங்க. சோலார் குக்கர் வந்து அது நல்ல பிக் க்ரீன் மூவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 12%லேருந்து இதுவும் 5% கொண்டு வராங்க. எரேசர்ஸ்லாம் வந்து ஸ்டேஷ்னரியில் 12% இருந்தது, இப்போ வந்து அது எக்ஸம்ப்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மித்த ஐட்டம்ஸு, சார்ட்டு, நோட் புக்ஸு, மேப்ஸு, அந்த இதெல்லாம் வந்து 12லேருந்து 5%க்கு ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. டூத் பவுடர்லாம் வந்து அதாவது 12%லேருந்து 5% ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. டூத் பேஸ்ட்டு வந்து 18%லேருந்து 12% கொண்டு வராங்க. ஷாம்பூ, அந்த இதெல்லாம் வந்து ஆயில், அதெல்லாம் வந்து 18%லேருந்து 5% கொண்டு வராங்க. இதனால் பொருட்கள் நம்ம கன்சியூமர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நிறைய ரேட்டு வந்து குறையும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கும்போது. அம்ப்ரெல்லா வந்து 5%ஆக வந்து குறைக்க போகிற மாதிரி தெரியுது சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் ரூமெல்லாம் வந்து புக் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ரெண்ட் அப் டு 7,500 இருக்கிறதுக்கு வந்து 12%லேருந்து 5% வரைக்கும் வந்து ஜிஎஸ்டி 5%ஆக குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க.
நம்ம மேலே இப்போ சொன்னது வரைக்கும் எல்லாமே இந்த செக்டார்ஸ் எல்லாமே கெயின் வருது. இப்போ எதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டொபாக்கோ, பான் மசாலா, அப்புறம் வந்து லக்ஸுரி ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் வந்து நியூ 40% சின் டேக்ஸை வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து அதாவது 20 to 40 லேக்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி ஹைக் பண்ண போகிறாங்க 5%லேருந்து 18% வரைக்கும் அப்படின்னு. இதனால் வந்து அவங்க ட்ரேடர்ஸ் வந்து நிறைய வந்து பாதிப்புகள் இருக்கும் அவங்களுக்கு. கோல் அண்ட் அந்த சர்டன் எனர்ஜி சிலது எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5%லேருந்து 18% கொண்டு போக போகிறாங்க. அதாவது ஆஃப்டர் ரிமூவலுக்கு அப்புறம் அதாவது பவரோட வந்து அந்த இது வந்து ரைசிங் காஸ்ட்னால வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க இந்த இம்பேக்ட் டேரிஃப்னால. க்ளோத்ஸ் எல்லாம் வந்து சப்போஸ் 2500 மேலே வாங்குறாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து 12%லேருந்து 18%க்கு ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்ததுனால வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன் நிறைய இருக்கும். பர்டிகுலராக வந்து இந்த மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்டு அந்த இதில் இருக்கிறவங்கலாம் வந்து வாங்குறதெல்லாம் வந்து இங்கேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன வந்து நம்புகிறாங்க அப்படின்னா வந்து இந்த மூவ் வந்து மார்க்கெட்டுடைய ஆக்டிவிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். அதாவது நம்மளுக்கு என்ன 50,000 crore வந்து லாஸ் இருந்தாலும் எஸ்டிமேட்டட் ரெவின்யூ இருந்தாலும் கூட வந்து லாஸு இது வந்து நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணும் மார்க்கெட்டோட அந்த இதை வந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து செப்டம்பர் 22 தான் வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும், எஃபெக்ட்டுக்கு வருது இந்த ஜிஎஸ்டி புதுசாக போட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போங்க இந்த சேஞ்சஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.